ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 119. விநாயக் வாசுதேவ ராவ். மும்பையை சேர்ந்த விநாயக் வாசுதேவ ராவ் படித்த நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒரு சர்க்கார் அதிகாரி ஆவார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர். ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக அவர் முதன்முறையாக அக்கல்கோட் செல்ல திட்டமிட்ட போது அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் அவருடன் வர விரும்புவதாக கூறினர். சுமார் 200 நபர்களுடன் அவர் கடப்காவ் ரயில் நிலையத்தில் வந்திறங்கினார். அவர்கள் வரப்போகும் செய்தி முன்பே அரண்மனைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அவர்களை வரவேற்க யானைகள், குதிரைகள் மற்றும் சில அதிகாரிகள் கடப்காவ் ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர். அப்போது ஸ்ரீ சுவாமி மகராஜ், எனக்கும் ஒரு குதிரை கொடு, நானும் செல்கிறேன் என்று கூறினார். உடனே மகாராஜா ஒரு பல்லக்கை அனுப்பி வைத்தார். ஸ்ரீ சுவாமி பல்லக்கில் ஏறிக்கொண்டு கடப்காவ் கிளம்பினார். பாதி தூரம் இருக்கும் நிலையில் ஸ்ரீ சுவாமிகளே தன்னை எதிர்கொண்டு அழைத்து வருவதை அறிந்து கொண்ட விநாயக் ராவும் அவர் குடும்பத்தினரும் வண்டியை விட்டு இறங்கி நடந்தே சென்று ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தனர். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதத்தில் நமஸ்கரித்துவிட்டு தன் கண்ணீரால் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார். உடனே மகராஜ், வா போகலாம், வண்டி கிளம்பட்டும் என்று கூறியவுடன் ரயில் கிளம்பியது. ரயிலில் இருந்த மற்றவர்கள் ஸ்ரீ சுவாமிகளை அக்கல்கோட்டில் தரிசனம் செய்தனர். விநாயக் காகா 4 நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து விட்டு பின்னர் கிளம்புவதற்காக ஸ்ரீ சுவாமிகளிடம் அனுமதி கேட்டு சென்றபோது, சீக்கிரம் விரைவாக கிளம்பு என்று பதைபதைப்புடன் கூறினார். அங்கிருந்தவர்கள் எவருக்கும் அதன் பொருள் விளங்கவில்லை. ஸ்ரீ சுவாமிகளின் ஆணைப்படி விநாயக் ராவ் விரைவாக கடப்காவ் ரயில் நிலையத்தை சென்றடைந்தார். அவருடன் வந்திருந்தவர்களில் சிலர் அவருக்கு முன்னதாகவே ரயில் நிலையத்திற்கு சென்றிருந்தனர். சில குழந்தைகள் யானையின் அம்பாரியில் அமர்ந்து சவாரி செய்து வந்திருந்தனர். ரயில் வசதி என்பது அப்போதுதான் புதிதாக உபயோகத்தில் வந்திருந்தது. ரயிலின் விசில் சத்தத்தை கேட்டவுடன் யானைக்கு பயம் ஏற்பட்டு தன் தும்பிக்கையை உயர்த்தி கொண்டு காட்டுக்குள் ஓடத் தொடங்கியது. விநாயகுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகுந்த கவலையுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் கூறிய விரைவாக செல் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். யானையை எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்ரீ சுவாமிகளிடம் அடைக்கலம் அடைவதை தவிர வேறு வழியில்லை என்பதை விநாயக் காகா உணர்ந்து கொண்டு அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டார். உடனே மதம் பிடித்த யானை ஆட்டுக்குட்டியைப் போல சாந்தமாக நின்றது. பின்னர் பாகன் அதை ரயில் நிலையத்திற்கு அழைத்து வந்தான். ஸ்ரீ சுவாமிகளின் அபாரமான சக்தியை எண்ணி விநாயக் காகா புலங்காயுதம் அடைந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு வெற்றி என்று கூறிக்கொண்டே அனைவரும் ரயில் பெட்டிக்குள் ஏறினார்கள். விநாயக் ராவ் 2வது முறையாக அக்கல்கோட் வருதல். ஒரு நாள் காலை 9 மணிக்கு 2வது முறையாக விநாயக் காகா அக்கல்கோட் வந்தடைந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ராவ் சாஹேப் தவளை சாமரம் வீசிக்கொண்டிருந்தார். அருகில் சஹாஜி மகாராஜ் அமர்ந்து கொண்டிருந்தார். சங்கர், உன் வேலை என்னவென்று உனக்கு தெரியாதா என்று ஸ்ரீ சுவாமி மகாராஜ் ஆணையிட்டார். இதை கேட்டவுடன் அரசர் சாமரத்தை வாங்கி வீசத் தொடங்கினார். அன்று சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளுக்கு பீதாம்பரம் அணிவித்து மிகவும் விலை உயர்ந்த தலைப்பாகையும் தொப்பியும் அணிவித்திருந்தார். திடீரென ஸ்ரீ சுவாமிகள் அந்த விலையுயர்ந்த ஆடைகள் அனைத்தையும் அவிழ்த்து எறிந்தார். அப்போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பண்டரிபுர விதோபா துன்பத்தில் இருக்கிறார் என்று பல முறைகள் கூறிக்கொண்டே இருந்தார். அன்று நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமி சோகமாகவே இருந்தார். அனைத்து பக்தர்களும் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டனர். ஆனால் என்ன விபரீதம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை.
அதனால் அனைவரும் வருத்தத்தில் இருந்தனர். விநாயக் காகாவுக்கு விடுமுறை இல்லாத காரணத்தால் அன்றிரவை மும்பைக்கு கிளம்ப வேண்டியதாயிற்று. ஸ்ரீ சுவாமிகளின் அனுமதியை பெற்றுக்கொண்டு கிளம்பினார். இரவில் ரயில் பார்சி ரயில் நிலையத்தை அடைந்தபோது விநாயக் காகாவுக்கு பண்டரிபுரத்தில் இருக்கும் பண்டரிநாதனின் மீது ஒரு இஸ்லாமியர் கல்லை தூக்கி எறிந்ததால் சுவாமியின் கால் உடைந்துவிட்டது என்கின்ற தகவலை கேள்விப்பட்டார். உடனே அவருக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் முந்தைய நாள் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதன் அர்த்தம் புரிந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் லீலைகளை எண்ணி அவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளை வாயார புகழ்ந்து கொண்டே மும்பை சென்றடைந்தனர். மூவுலகங்களிலும் நடைபெறும் அனைத்து நாடகங்களும் அக்கல்கோட்டில் அரங்கேறி கொண்டிருந்தன. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள எவராலும் முடியவில்லை என்றாலும் சில சமயம் சிலர் சில அனுபவங்களை பெற்றனர். பின்னாட்களில் விநாயக் காகா மும்பையில் மகாலட்சுமி மலையில் ஒரு மடத்தை நிறுவி ஒரு பிராமணரை பூசாரியாக நிர்மாணித்தார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.